வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். திரு விஜய் அவர்கள் பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். இது ஒரு தவறான விஷயமே அல்ல. விஜய் அவர்கள் அங்கு சென்றார், இங்கு சென்றார், பொட்டு வைத்தார், பொட்டு வைக்கவில்லை. விஜய் என்பவர் ஒரு நடிகர். ரஜினிகாந்தை போல 24 மணி நேரம் நடிக்கக்கூடியவர். நடிகர்கள் மட்டும் நடிகர் அல்ல, அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, திராவிட சித்தாந்தம் ஏன் அதில் என்ன தவறு இருக்கு? அவர் அந்த வழியை பின்பற்றுன்னு ஆசைப்படுறாரா, இல்லை அவரும் ஒரு பெரியவங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்ற முறையில் போனாரா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் அங்கே போயிட்டு ஒரு மாலை அணிவித்தார். திராவிட பாரம்பரியம், திராவிடம் என்றால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும் பொருந்துமா? உண்மையிலேயே திராவிடத்தை திமுகவும் அதிமுகவும் பின்பற்றுகிறதா என்றால் சத்தியமாக இல்லை. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அம்மன் கோவிலுக்கு கத்தி வாள் பரிசு கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியாரோட சித்தாந்தத்தை நிச்சயமாக பின்பற்றவில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக உள்ளது. ஒரு புறம் பாரதிய ஜனதா சிறிதளவு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. திமுக இன்று மைனாரிட்டி ஓட்டுகளை மட்டுமே நம்பி உள்ளது. விஜய் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் என்பது பலருடைய கருத்து. உண்மையில் அவர் எந்த இதுவை சேர்ந்தவர் என்பது பிற்காலத்தில் நமக்கு தெரிய வரும். விஜய் பெரியார் நினைவிடத்திற்கு சென்றது தவறா? சரி, ஒரு நல்ல விஷயம்தான். பெரியார் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காது. உண்மையான விஷயம்தான். அவருடைய கருத்தில் பலருக்கு முரண்பாடு இருக்கும். ஏன் நம்முடைய கருத்திலேயே பலருக்கு ஏற்றுக்கொள்வார்கள், சிலருக்கு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். விஜய் அவர்கள் போனது ஒரு பெரிய தலைவர்கள், ஒரு கார்ல் மார்க்ஸ், இவங்கெல்லாம் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறதுல ஒரு தவறுனே நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல ட்ரெண்டு எடுத்திருக்கார். அவர் சிறுபான்மையினர் வாக்கு மட்டும் அதிகமாக குறி வச்சார்ன்றார். இவர் கிறிஸ்துவர். விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்ல, ஒரு கிறிஸ்துவர் எதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கிறிஸ்டின் என்று வெளிப்படையாகவே சொன்னார். இவரும் கிறிஸ்டின் தான். இவர் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும்? திரு விஜய் அவர்கள் பெரியார் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியது நிச்சயமாக தவறில்லை. இது அரசியல் கண்ணோட்டமாக நீங்கள் பார்க்கலாம். இது பெரியவர்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்க சென்று இருக்கலாம் என்பது பொதுவான கருத்து. வரட்டும். ஏன் தமிழ்நாடு என்ன திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் குத்தகை கொடுத்துள்ளதா? இல்லை. 4 பேரும் வர வேண்டும், அனைவரும் வர வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் அரசியலில் ஈடுபட வேண்டும். ஒரு சிலர் மட்டுமே அரசியலில் ஈடுபட காலம் அனுமதிக்காது, இயற்கையும் அனுமதிக்காது. இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் தற்போது தளபதி விஜய் அவர்கள். வரட்டும், களத்தில் நிற்கட்டும், 4 குடும்பங்களுக்கு நல்லது செய்யட்டும் என்ற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தொடருமா தொடராதா என்பது உங்கள் வாக்காளர்கள் கையில் தான் உள்ளது, தவிர திமுக அதிமுக கைகளில் இல்லை. பெரியார் என்பவர் ஒரு பொதுவானவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பொதுவானவரை பார்த்து இவர் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மரியாதை செலுத்துகிறார். இது நிச்சயமாக தவறே கிடையாது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.